இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த பகுதியெல்லாம் உலர்ந்து காணப்படுகின்றது. எனக்கு ஏற்ற துணையை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வறண்டு போய் உள்ளது. குடும்ப வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் என்னால் காண முடியவில்லை. என் வியாபாரத்தில் வறட்சி ஏற்பட்டுள்ளது. ஆண்டவரே, என் வாழ்வில் எந்த நன்மையும் காண இயலவில்லை. எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரே, என் நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது என்று நீங்கள் சொல்லலாம். இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் இது மாதிரி நடந்துகிட்ருக்கலாம். வாழ்க்கை துணையும் சரியாக இல்லை, குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு பெருசாக ஒரு சந்தோஷமும் இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸும் கொஞ்சம் டெவலப் பண்ணின்னு பார்க்குறேன், அதுவும் ஒரு மாதிரி ட்ரையாக தான் போயிட்டுருக்கு. என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? என்னடா வாழ்க்கை, சந்தோஷமும் இல்லை, நிம்மதியும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கோம்ல. ஆண்டவரே, என் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, நான் என்ன செய்யணும்? அன்பானவர்களே, இந்த தருணத்தில் ஒரு போதும் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை உயர்த்துவார். என் மனது ரொம்பவே வலிக்குது, சோர்ந்து போயிட்டான், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், என்னை நான் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் கீழே விழும்போதும் சரி, நான் ஏன் விழுந்த அந்த காரணத்தை யோசிக்கிறேன். அடுத்த வாட்டி நான் விழக்கூடாதுன்னு யோசிப்பேன். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் இன்றைக்கி விழுந்துட்டு தான் இருக்கும். விழுந்து 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 எழுந்துக்கிறோமே தவிர அதற்கான பதில் நம்ம தேட மாட்டோம். எதுக்கு நம்ம விழுந்தோம்? ஸ்டடியாக நிற்கல, சாப்பிடல, கேர் ஆகிடுச்சு, விழுந்துட்டோம், அதை யோசிப்போம். இல்லை சும்மாவே விழுந்துட்டுன்னு சொல்ல முடியுமா? ஸோ விழுந்ததுக்கான காரணத்தை யோசிப்போம். நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த மாதிரி விழ மாட்டோம்ல. ஸோ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் வலிகள் வேதனைகளை நம்ம தாங்கிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. யோசிக்கிறோம், என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வேலைக்கு போகிறேன், வருமானம் பத்தலை, குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன், வாடகை கொடுக்கறதுல பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் வாழ்க்கை மட்டும் என் ஆண்டவர் இப்படி இருக்குது, யோசிக்கிறோம்ல. ஸோ இன்றிரவு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ போகின்றார். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். 3ஆம் நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுகின்றார். என் பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க, நான் அவங்க கூட இருந்து அவங்க வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப போகிறேன். ஸோ நம்மோடு கூட இருக்கின்றார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்து மேலே வராரோ, நம்ம வாழ்க்கையிலும் நம்ம மேலே வரப்போகிறோங்க. கலங்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், பிரச்சனை இல்லை. நமக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காருல்ல, அந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நோக்கி ஓடு, பார்த்துக்கலாம். கீழே விழுந்தாலும் சரி, தட்டி விட்டு பார்த்து ஓடு. ஐயோ விழுந்துட்டுமே, அவமானமாக இருக்கே, அசிங்கமாக இருக்கே, என்னை கிண்டல் பண்ணணும்னு நினைக்காது. யாரையும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பார்த்துக்கலாம். உன் வாழ்க்கை என்ன நினைக்கிறியோ அது ஆண்டவராகிய இயேசு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். மகளே, மகனே, கலங்காத. உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை இழந்து போனதாக நினைக்கலாம், அதில் நம்பிக்கை இல்லாமல் கூட போகலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தில் நான் நிலைப்படுத்துவேன் என்று கூறுகின்றார். ஆமேன். உங்கள் இல்லறம் நிச்சயமாக அன்பின் இல்லறமாக இருக்க போதுங்க. இந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாள் உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். சந்தோஷமாக இருங்க. 40 நாள் தூய்மையாக இருந்தேன் பிரதர், சுத்தபத்தமாக இருந்தேன், எந்த ஒரு தவறான பழக்கமும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுடும். 40 நாள் முடிஞ்சிச்சுல்ல, நாளைக்கு ஆட்டத்தை பாருங்களா எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்குல்ல. நானாகவே இருக்க மாட்டேன்ல, நான் 40 நாள் மட்டும்தான் ஆண்டவருக்காக என்னை நான் மாற்றிப்பேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் யாருன்றது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாழ்க்கை. வருடம் முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அர்ப்பணிங்க உங்களுக்காக. உங்கள் இடத்துக்கு விஷயத்தை ஆண்டவருக்கு ஷேர் பண்ணுங்கள், கொடுங்க. ஆண்டவர் விரும்புகிறது இதுதான். நீ தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டிருக்கியா, வெளியே வந்துடு, பிரச்சனை இல்லை. மது, நான் சொன்னபோது நேற்று ஜபத்தில் தான் சொன்னேன், குடி பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஏதோ பிரச்சனைகள், ஏதோ விஷயங்கள் ஓடிட்டுருக்குல்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் 23:18 சொன்னது போல தான். உன் நம்பிக்கை வீண் போகாது, கண்டிப்பாக ஓடிக்கிட்டே இரு, நிச்சயமாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, கண்ணீரும் கவலமாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஜெபிக்கலாம். ஒவ்வொரு ஆதரவற்று இருக்கின்ற இல்லங்கள், முதிர் இல்லங்கள், கைவிடப்பட்டவர்கள், குழந்தைகள் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், குடும்ப உறவுகள் சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்க. கேட்கலாமா? எஸ்ஸப்பா கிட்ட கணவன் மனைவிகளை ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கூட சொல்லி கேட்கலாமா? எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே,
இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, ஆனந்த தைலத்தை எங்கள் மேல் ஊற்றுவதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை இருக்கின்றனப்பா. எங்கள் வாழ்வில் வறண்டு போய் வெறுமையாய் காணப்படும் இடங்களில் ஜீவ சுவாசத்தை ஊதுங்கப்பா. தயவாய் பரிசுத்த ஆவியினால் எங்களை நிறைத்து எங்கள் உள்ளத்தை புதுப்பியும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கையின்மையை முற்றிலுமாய் அகற்றுவீராக. சந்தோஷம் எங்களுக்குள் எழுந்து எங்கள் வாழ்வில் நிரம்பி வழிவதாக. இழந்து போனதை உயிர்ப்பிப்ப செய்வீர நம்புகிறேன் இயேசப்பா. யாவற்றையும் சீர்படுத்துவீராக. நீர் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கின்ற இடத்தில் எங்களை நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இன்று ஜீவனையும் வாக்குத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய இன்றைய நாள் உயிர்த்தெழுது நாளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்வோம் என் நம்புகிறேன் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் புது புது விஷயங்கள் நோக்கி நாங்கள் ஓடிட்டுருக்கோம்ப்பா. அதற்கு நீங்கள் வெற்றியை கொடுப்பேன் நம்புகிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குழந்தை சார் உங்களை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுப்பேன் நம்புகிறேன் ஏசப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.